ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்த பாலத்தை நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ சாதாரண ஒரு பாலம் மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய பாலம் அப்படிங்கிறதையும் தாண்டி என்ன மாதிரியான ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது புரியும். இதுக்கு பேர் தான் ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் பிரிட்ஜ். சைனாவில் இந்த பாலம் இருக்குது. இப்போ இந்த பாலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வரைக்கும் உலகத்திலே கட்டப்பட்டிருக்க பாலங்களில் அதிகமான உயரத்தில் கட்டப்பட்டிருக்க பாலம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் இந்த பாலம் தான் முதல் இடத்துல இருக்குது. எந்த அளவுக்கு உயரம்னா, சுற்றி மலைகளால் சூழப்பட்ட ஒரு கடினமான பகுதியில் கீழே ஓடக்கூடிய அந்த நதியிலிருந்து கரெக்டாக 625 மீட்டர் உயரத்தில் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இப்போது இவ்வளோ பெரிய பாலத்தை கட்டியிருக்காங்கிறத தாண்டி அந்த பாலத்தில் அந்த 2 பெரிய டவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பெரிய டவர்ஸ்க்கும் இடைப்பட்ட அந்த தூரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1490 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு கீழே எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் சுற்றி மலைகளால் காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல கட்டியிருக்காங்கல்ல, இது ஸ்ட்ராங்காக நிற்குமா? இப்போது சைனா இந்த மாதிரி ஒரு பாலம் கட்டுறது இதுதான் முதல் தடவையான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பாலங்களை இந்த மாதிரி கடினமான சூழலில் கட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி உலகத்திலே அதிகமான உயரத்தில் கட்டப்பட்டிருக்க பாலம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அதுவும் சைனாவில் தான் கட்டியிருக்காங்க. இந்த பாலத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பாலங்களை மலைகளுக்கு நடுவில் தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்காங்களே, சைனா இதுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க, குறிப்பாக இந்த பாலத்தை எப்படி கட்டி முடிச்சாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாலத்தை ஜனவரி 2022 அப்போ கட்ட ஆரம்பிச்சு இந்த வருஷம் 2025 செப்டம்பரில் கிட்டத்தட்ட 3.5 வருஷத்தில் மொத்தமாக கட்டி முடிச்சுட்டாங்க. இதுக்காக சைனா மொத்தமாக 2.1 பில்லியன் RMB, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் இன்னைக்கு தேதியில் வந்து 2600 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த பாலத்தை கட்டினாங்க, இல்லை என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தெலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முதல்ல இந்த பாலத்தை என்ன மாதிரியான இடத்துல கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதோட சிறப்பம்சம் நமக்கு புரியும். என்னென்னா, இந்த பாலத்தை சைனாவுடைய தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூஷோ ப்ராவின்ஸ் அங்கே வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் கூகுள் மேப்ஸில் இந்த கூஷோ ப்ராவின்ஸை பார்த்தீங்கனாலே அது சுற்றி பச்சை பசேல் தான் இருக்கும். அதுக்காக உள்ளே வந்து வெறும் காடுகள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காடுகள் எல்லாமே மலைக்கு மேலே தான் இருக்குது. இப்போ இந்த கூஷோ ப்ராவின்ஸை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, நோ 3 days ஆர் சன்னி, நோ 3 feet ஆஃப் லேண்ட் ஆர் ஃப்ளாட். அதாவது தொடர்ச்சியாக 3 நாள் சூரிய வெளிச்சம் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 3 அடி நிலம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இருக்குமானா இருக்கவே இருக்காது. தொடர்ந்து அப்படியே மேடு பள்ளங்களாக தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான சூழலும் ரொம்ப அதிகமாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலநிலையும் கொண்ட ஒரு பகுதியாக தான் இந்த கூஷோ ப்ராவின்ஸ் இருக்குது. அங்கே தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. ஏன்னா நமக்கே நல்லா தெரியுது, இப்படி ஒரு இடத்துல மக்களுக்கு போக்குவரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு பாலத்தை இந்த மாதிரி ஈஸியாக கட்டி கொடுத்துட்டோம்னா மக்களுக்கு ரொம்ப சுலபமாக போயிட்டு வர முடியுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பாலம் எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூசி ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற பகுதியும் ஆன்லாங் கவுண்டி அப்படிங்கிற பகுதியும் கனெக்ட் பண்ணுற விதமாக லூசி ஆன்லாங் எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படிங்கிற அந்த நெடுஞ்சாலையோட ஒரு பகுதியாக தான் இந்த ஹூஜியாங் கிராண்ட் கேனியன் பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பாலத்தை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம நார்மலாக பார்க்குற பாலங்களில் கீழே வரிசையாக பில்லர்ஸ் போட்டு கட்டுற மாதிரி இல்லாமல் இங்கே 2 பில்லர்ஸ் மட்டும் போட்டு பெரிய டவர்ஸாக போட்டு அதை கட்டியிருக்காங்கல்ல, இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக கட்டுற மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பில்லர்ஸ் போட்டு கட்டிகிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே கீழே ஓடக்கூடிய அந்த பெய்பேங் நதியிலிருந்து 625 மீட்டர் உயரத்தில் அந்த பாலம் வரணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. அப்போ அதுக்கு கீழே நம்ம பில்லர்ஸாக போட்டுக்கிட்டே இருக்கோம், அந்த பில்லர்ஸுக்கு கீழே வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா செலவு ரொம்பவே அதிகமாகிட்டே போகும். அதனால தான் இந்த இடத்துக்கு எந்த மாதிரியான பாலம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணி நிறைய அனலைஸ்லாம் பண்ணி தான் கடைசியாக இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் கேபிள் பிரிட்ஜ் பாலத்தை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம். அதில் ரொம்ப குறிப்பாக டர்க்கியில் இருக்கக்கூடிய சேனக்கல்லை பிரிட்ஜ், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற கோல்டன் கேட் பிரிட்ஜ், இந்த மாதிரியான பாலங்களில் இந்த சஸ்பென்ஷன் கேபிள் பிரிட்ஜ் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதனால் இந்த வீடியோலையும் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. இதை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்த்துடலாம். இப்போ முதல்ல அந்த 2 பெரிய டவர்ஸை கட்டணும். ஏன்னா அதில் தான் எல்லா விதமான லோடு, அந்த பிரிட்ஜில் வரக்கூடிய எல்லா லோடுமே அதில் தான் போய் தரைக்கு போய் சேரப்போகுது. அப்போ அதை நல்லா ஸ்ட்ராங்காக போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் இருக்கக்கூடிய டவரை 262 மீட்டர் உயரத்துலையும் இன்னொரு பக்கத்தில் 205 மீட்டர் உயரத்துலையும் போட்டாங்க. இப்போ அந்த டவர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் இல்லையா, அதனால கான்கிரீட் பைல்ஸை வந்து அதுக்கு இன்சர்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 24 கான்கிரீட் பைல்ஸ் வந்து போடுறாங்க. அதோடைய அதிகபட்சமாக 68 மீட்டர் ஆழத்துக்கு இந்த கான்கிரீட் பைல்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அந்த டவரை கட்டுறாங்க. அந்த 2 டவர்ஸையுமே முழுக்க கான்கிரீட்டில் தான் போடுறாங்க. இதுக்காக ஹைட்ராலிக் முறையில் மூவ் ஆகக்கூடிய கிளைம்பிங் ஃபார்ம் ஒர்க் சிஸ்டம் இதை பயன்படுத்துகிறாங்க. இது என்ன பண்ணுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல வந்து ஒரு ஃபார்ம் ஒர்க் ஒன்று ரெடி பண்ணிடுவாங்க. அதாவது எந்த சைஸுக்கு அந்த டவர் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறமா அதில் காங்கிரீட் ஊற்றிடுவாங்க. அப்போ காங்கிரீட் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக ஆரம்பிச்சிடும். அது முழுசாக செட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபார்ம் ஒர்க் வந்து ஹைட்ராலிக் முறையில் மொத்தமாக லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போய் அடுத்த செட்டை வந்து அப்படியே ஊற்றி அதை அப்படியே காய வைப்பாங்க. இந்த மாதிரி அந்த மொத்த 262 மீட்டருக்குமே அந்த டவரை வந்து மொத்தமாக கட்டி முடிச்சிருவாங்க. அடுத்துதான் ரொம்ப முக்கியமான வேலை ஆரம்பமாகுது. அதுதான் அந்த சஸ்பென்ஷன் கேபிள்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ இந்த பாலத்தில் உருவாகக்கூடிய அந்த எல்லா லோடையுமே அழகாக எடுத்துட்டு அந்த கேபிள் வழியாக தான் போய் அந்த டவருக்கு போய் சேரும். அந்த டவர்லேருந்து தான் அது கீழே தரைக்கு போய் சேரும். அப்போ அந்த சஸ்பென்ஷன் கேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அதனால அந்த சஸ்பென்ஷன் கேபிளை போடுறாங்க. இப்போ அந்த சஸ்பென்ஷன் கேபிளை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரே ஒரு கேபிள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் அது அப்படி இல்லவே இல்லை. 5.7 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கக்கூடிய ஹை ஸ்ட்ரென்த் கேபிள் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த கேபிள் எல்லாத்தையுமே மொத்தம் 91 கேபிளை ஒன்றா சேர்த்து ஒரு செட்டை வந்து உருவாக்குறாங்க. இப்போ அந்த மாதிரியே மொத்தம் 217 செட்டை, அதாவது கேபிள் ஸ்டாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, அந்த கேபிள் ஸ்டாண்ட்ஸ் தான் ஒன்றா சேர்த்து கட்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த சஸ்பென்ஷன் கேபிள். ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஷன் கேபிளுமே இந்த மாதிரி அதிகமான ஸ்டீல் வயர்ஸை ஒன்றா சேர்த்து தான் உருவாக்கியிருக்காங்க. அந்த சஸ்பென்ஷன் கேபிள் டவர் கொண்டு போய் லோட சேர்க்குது அப்படிங்கிறதுனால அந்த டவரோட அது முடிய போகிறதில்ல. அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து கீழே தரையோட தான் அதை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக மிகப்பெரிய ஒரு கான்கிரீட் ஆங்கரிங் பிளாக் வந்து ரெடி பண்ணுறாங்க. அது சைஸ்லேயே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய செல்ஃப் வெயிட் மட்டுமே 4 லட்சம் டன்ஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு கான்கிரீட் பிளாக் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே அந்த சஸ்பென்ஷன் கேபிள் போய் கனெக்ட் ஆகுது. இப்போ ஒரு பக்கத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி கான்கிரீட் ஆங்கரிங் பிளாக் போட முடியுது. இன்னொரு பக்கத்தில் அந்த மாதிரி போடுறதுக்கு இடம் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மலையை நல்லா குடஞ்சு அதுக்குள்ளே இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் கேபிளை கொண்டு போய் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு கிராவிட்டி ஆங்கரிங் அப்படின்னு பேர். சஸ்பென்ஷன் கேபிள் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதெல்லாம் சரி, ஆனால் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க இவ்வளோ பெரிய மலைகளுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய டவருக்கு மேலே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் ட்ரோன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. என்னன்னா முதல்ல அவங்க எடுத்தோடனே இந்த சஸ்பென்ஷன் கேபிளை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கேட் வாக்கிங் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணுவாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து தான் அவங்க வந்து அந்த லேபர்ஸ்லாம் அங்கே நின்று நடந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி தான் அந்த சஸ்பென்ஷன் கேபிளை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணுறதுக்காக ட்ரோன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கேபிளாக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல அந்த டவருக்கு மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் மக்கள்லாம் போய் அங்கே கரெக்டான பிளாட்ஃபார்மை உருவாக்குற மாதிரி, இந்த கேட் வாக்கிங் பிளாட்ஃபார்மை உருவாக்குற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் லேபர்ஸ்லாம் போய் அதில் நின்று கரெக்டாக அந்த சஸ்பென்ஷன் கேபிள்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அது எல்லாத்தையும் பெரிய சஸ்பென்ஷன் கேபிளாக உருவாக்குவாங்க. டவரும் போட்டாச்சு, சஸ்பென்ஷன் கேபிளும் போட்டாச்சு. அப்போ அடுத்த முக்கியமான விஷயம் இந்த டெக்கை ரெடி பண்ணுறது. ஏன்னா அந்த டெக்கில் தான் வந்து வண்டிகள் போயிட்டு வரது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும் இல்லையா? இப்போ இந்த டெக்கை ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல சைட்லேயே இந்த டெக்கெல்லாம் தனித்தனி செக்மெண்ட்ஸாக ரெடி பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் வந்து அந்த சஸ்பென்ஷன் கேபிள்லேருந்து சைடில் தனித்தனியாக கேபிள்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கேபிள்ஸில் தான் இந்த டெக் வந்து கனெக்ட் ஆகி அப்படியே சப்போர்ட் ஆகி நிற்க போகுது. இப்போது வெளியிலேருந்து கிரியேட் பண்ண அந்த டெக் எல்லாத்தையுமே உலகத்தோடைய மிகப்பெரிய கேபிள் ஹாய்ஸ்டிங் சிஸ்டமாக இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேபிள் ஹாய்ஸ்டிங் சிஸ்டம் மூலமாக அது எல்லாத்தையுமே புள்ளி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணணுமோ கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை இந்த கேபிள்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் அதை வச்சுருக்காங்க. முதல்ல எடுத்த உடனே நடுவில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் டெக் செக்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் பேரலாக அப்படியே வரிசையாக அந்த டெக்கெல்லாம் அடிக்கிட்டே போய் தான் இந்த பாலத்தோடைய டெக் செக்மெண்ட்டை மொத்தமாக முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டெக்கு மேலே ரோடு போடுறது இந்த மாதிரி நான் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக இந்த பாலங்கிறது வந்து மழை அதிகமாக பெய்யக்கூடிய காற்று அதிகமாக வீசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி நேரங்களில் கரெக்டாக இருக்கணும், அது எப்படிலாம் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால அந்த பாலத்தோட நிறைய இடங்களில் சென்சார்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சென்சார்ஸ் பாலத்தில் காற்று வீசும் போது எவ்வளோ காற்று வீசுது, அந்த காற்று வீசும் போது எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுது, அது எந்த அளவுக்கு வளையுது, இல்லைனா டிராஃபிக் போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாலத்தில் நடக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அனலைஸ் பண்ணி கரெக்டாக தொடர்ந்து வந்து லைவ் டேட்டா வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை வச்சு இந்த பாலத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது வந்து மாற்றணுமா, இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து அவங்க வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஹுவாஜியாங் பாலத்தை ஒரு போக்குவரத்து சாதனமாக மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுலா தலமாகவும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அந்த பாலத்தோட டெக்குக்கு கீழே ஃபுல்லாக கண்ணாடி போட்டு ஒரு கிளாஸ் கவரிங் கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த கண்ணாடி மேலே மக்களால் நடந்து போய் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்து ரசிக்க முடியும். அதே மாதிரி அந்த டெக்குக்கு கீழே இருந்து பஞ்சி ஜம்பிங், அதாவது அந்த கயிறு மூலமாக அந்த காலில் கட்டிட்டு அப்படியே கீழே குதிப்பாங்கல்ல, அந்த விஷயங்களும் அதில் பண்ண முடியும். இதோட உச்சகட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த டவர் இருக்குல்ல, அந்த டவருக்கு மேலே காஃபி ஷாப் இருக்கிற மாதிரியும் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரியும் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கீழே ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, சுற்றி மலைகளாக இருக்கு. அந்த இடத்துல அந்த நதிக்கு மேலே ஒரு 800 மீட்டர் உயரத்துல இருந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க போறாங்க மக்கள். அந்த வியூவே எப்படி இருக்கும், எத்தனை பேர் அதை பார்க்க வருவாங்க அப்படிங்கலாம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பாலம் மட்டும் இல்லாமல் சைனா இதே மாதிரி இந்த மாதிரி பகுதிகளில் நிறைய பாலங்கள் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதை வச்சு பார்க்கும்போது சைனா இந்த மாதிரி மலைகளுக்கு நடுவில் பாலம் கட்டுற அந்த டெக்னாலஜி வந்து நல்லாவே கிராக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த மாதிரி கேபிள் ஹாய்ஸ்டிங் சிஸ்டம் உலகத்தோட பெருசு, அதை கிரியேட் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா ட்ரோன்ஸ் வச்சு அந்த கேட் வாக்கிங் உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அது போக ரொம்ப முக்கியமாக அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேட்டலைட் டேட்டா வரைக்கும் யூஸ் பண்ணி இதெல்லாம் இங்கே இருக்கணும், இதெல்லாம் மாற்றி இருந்துச்சுன்னா தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அனலைஸ் பண்ணி ப்ரிசைஸாக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்டை எந்த அளவுக்கு அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா
அதிகபட்சமாக 2 மில்லிமீட்டர் டீவியேஷன், அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு டவரோடைய எட்ஜ் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து அதிகபட்சமாக ஒரு 2 மில்லிமீட்டர் டீவியேஷன் கூடவோ குறைவோ தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே நாங்கள் போகவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப 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 ப்ரிசைஸாக தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சைடில் சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ ப்ரிசைஸான மெஷர்மெண்ட்ஸ், அது போக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு, இது போக மேனுவல் லேபரிங், இது எல்லாத்தையும் வச்சு தான் சைனா இந்த மாதிரியான பாலங்களை தொடர்ந்து அவங்க நாட்டில் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி சைனாவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பாலம் தான் ஹாங்காங் ஜூஹாய் மேக்கோ பிரிட்ஜ். இந்த பாலத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, அந்த பாலத்தோட மொத்த நீளங்கிறது 55 கிலோமீட்டர். அதில் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே கடலுக்கு மேலே தான் அந்த பாலம் போயிட்டு இருக்கு. அந்த 30 கிலோமீட்டர்லேயே ஒரு 23 கிலோமீட்டர் கடலுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பில்லர்ஸ் போட்டு கட்டியிருக்காங்க. திடீர்னு ஒரு 7 கிலோமீட்டர் பார்த்தா கடலுக்குள்ள அண்டர் வாட்டர் டனல்லாம் போயிட்டு இருக்காங்க. எதுக்காக அந்த மாதிரி போகணும்? ஏன்னா இப்போ அண்டர் வாட்டர் டனல் போட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமான செலவாகும். ஏற்கனவே கடலுக்கு மேலே பாலம் கட்டிங்கனாலே செலவு அதிகமாக தான் ஆகும். இல்லை அண்டர் வாட்டர் டனல் போனீங்கன்னா இன்னுமே அதிகமாக தானே செலவாகும். எதுக்காக அப்படி போட்டிருக்காங்க? எப்படி இந்த மாதிரி அண்டர் வாட்டர் டனலை ஒரு கடலுக்குள்ளே கட்டினாங்க? இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுப்பேன். அதை கிளிக் பண்ணினா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.